வணக்கம். சமவெளிக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் அரசு பணிகளில் 2009 மே மாதம் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், மறுநாள் ஜூன் 1ஆம் தேதி பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு வேறு ஊதியமும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தின் அடிப்படையில் ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இதில் முரண்பாடுகளை கலைத்து சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் இந்நிலையில் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இந்த கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பள்ளிவகுப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் தொடர்ந்து இன்று 5வது நாளாக சென்னை எழும்பூர் காந்தி இருவான் மேம்பாலம் அருகே 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இதில் நூதன முறையில் நீதி தேவதை கையில் திராட்சை ஏந்தியது போல் 2009க்கு முன் 9க்கு பின் என நூதன முறையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் பலரும் மயக்கமடைந்து வருகிறார்கள். மேலும் இவர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்யும் முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.